வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காளி அருள்வாக்கு மந்திரம். இந்த மந்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, யார் வேண்டுமானாலும் பிரயோகம் பண்ணலாம். இந்த மந்திரத்தை முதலாக நீங்க பிரயோகம் பண்றீங்க அப்படின்னா, முதல்ல அமாவாசை நாள் அன்று பிரயோகம் பண்ணுங்க. அன்றைக்கு இரவு இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுங்க. அதே போல இதற்கு படையல் வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, படையல்லாம் ஒன்றும் வைக்க வேண்டியதில்லை. வெறுமனே உங்க பூஜை அறையில காளி படம் இருந்தா வைங்க. இல்ல அப்படின்னா வெறுமனே ஒரு நெய் தீபம் மட்டும் ஏத்தி வைங்க. நெய் தீபத்துக்கு பதிலாக எட்டி நெய்யிலையும் தீபம் ஏத்தலாம். அதே போல பஞ்சதீப எண்ணெயும் ஏத்தலாம். இதை இரவு நேர வேலையில தான் பண்ணணும். உங்களால எந்த அளவுக்கு மந்திர உரு அதிகமா கொடுக்க முடியுதோ கொடுக்கலாம். இல்ல ஒரு 108 முறை தான் கொடுக்க முடியுது அப்படின்னாலும் 108 முறை கொடுக்கலாம். இல்ல என்னால் இன்னைக்கு 1008 முறை கொடுக்குது அப்படின்னாலும் 1008 முறை தாராளமா கொடுக்கலாம். நீங்க 10,008 முறை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிடும். முதல் நிலை பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10,008 முறை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க யார்கிட்டயாவது ஒரு நபர்கிட்ட பேசுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அன்றைக்கு இரவே காலியானது பெரும்பாலும் கனவு ரீதியா முதல்ல காட்ட ஆரம்பிக்கும். நீங்க அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இந்த மந்திரம் நமக்கு சித்தி ஆயிருச்சு அப்படின்றத. நீங்க அதற்கடுத்து அதிகப்படியா கொடுக்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க தியான நிலையில இருந்தபடியே ஒரு நபருக்கு குறி சொல்லலாம். அதே போல உங்க தேவைகளுக்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்திக்கலாம். மந்திரம் பாத்தீங்க அப்படின்னா, ஓம் ஆம் ரீங் மகா காளிகாயே நமோ நமக அப்படின்ற மந்திரத்தை உங்களால எந்த அளவு கொடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு மந்திரத்தை கொடுக்க ஆரம்பிங்க. இந்த மந்திரத்தை பாத்தீங்க அப்படின்னா வேகமா சொல்லக்கூடாது. நிறுத்தி பொறுமையா தான் சொல்லணும். நல்லா பாத்துக்கங்க. ஓம் ஆம் ரீங் மகா காளிகாயே நமக அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா மெதுவா தான் சொல்லணும். வேகமா சொல்லிட்டு போயிடக்கூடாது. அதே போல அசைவ உணவுகள் நீங்க சாப்பிடுங்க, அதனால ஒன்றும் தவறு கிடையாது. இந்த பூஜை பண்ணக்கூடிய நேரத்துல இப்ப நீங்க நைட்டு பூஜை பண்றீங்க அப்படின்னா சாயங்காலம் குளிச்சுட்டு அதற்கு அடுத்தபடியா இந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிங்க. அசைவ உணவுகள் சுத்தபத்தமா இல்லாம இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பின் விளைவுகள் வரும். ஏதாவது குடும்பத்துல பிரச்சனைகள், சண்டை சச்சரவு எல்லாம் ஏதாவது ஒண்ணு வரும் கண்டிப்பா. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே இந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறதே உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமா பிரயோகம் பண்ணுங்க. அதே போல ஒரு இக்கட்டான நிலைமையில பிரயோகம் பண்றீங்க அப்படின்னா அப்போதைக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு தெரியாது. தொடர்ச்சி அதை பிரயோகம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா பின் விளைவுகள் கண்டிப்பா இருக்கும். அதே போல இந்த பெண்கள் இந்த தீட்டு காலங்கள்ல இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த மந்திரம் உங்களுக்கு இது போல கணவர் இதை காட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இது இன்னொரு நபருக்கு எப்படி நீங்க குறிப்பாக்குறது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, இந்த மந்திரத்தை 3 முறை உச்சரிச்சுட்டு அவங்களோட பேரை 3 முறை உச்சரிச்சுட்டு கொஞ்சம் தியானத்துல கண்ணை மூடி அமைதியா இருந்தீங்க அப்படின்னா அதுவே காட்சிகளாக காட்ட ஆரம்பிச்சிடும். இதை வச்சு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வரக்கூடிய நபர்களுக்கு குறி சொல்லிக்கலாம். நன்றி, வணக்கம்.